படம் அப்போ கிளம்பிடலாம். நாளைக்கு பாடலாம் ரவி தோழரே. சரியா, எனக்கு ஒரு வலிக்குது, தொண்டை வலிக்குது, ரெண்டாவது வந்து பசிக்குது, எனக்கு ரொம்ப பசி இருக்கு. பாப்பா தோசை வாங்க. சதீஷ் வணக்கம். ஹாய் ஹாய் சதீஷ்மா. இதில் ஒரு டாலர் இருக்கும் இல்லையா, அந்த டாலர் வந்து நான் வந்து பிச்சு போட்டேன். ஐடி நான் தோசை ஊற்றி கொண்டு கேசகோ இன்றைய லை எப்போதும் போல சிறப்பாக இருந்தது. அனைவரும் வளர்த்துடன் வளர்ந்து சூப்பர் சீசனா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா குரங்கு கையில் பூமலை கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி லோல உள்ள டாலரை பிச்சுட்டேன் நான். ஓகே கிளம்பிடலாமா? அதுவும் இல்லாமல் ஹாய் ஹனி சிஸ், மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா. ஆமாம் சிஎஸ்ஓ, நானும் மகிழ்ச்சி, அனைவரும் மகிழ்ச்சி. சகோ பாய் டு அடுத்த சாமி. இப்படி ஒரு மருமகளை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி அக்கா, நான் வீவஸாக இருக்கேன்னு விட்டுக்கண்ணே. சரி தங்கம், சரி கிளம்பிடலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் யார் சேர்ந்ததுன்னா என்னோட தங்கமான தம்பிமா கோடிஸ் பச்சையப்பன் தங்கத்துக்கு ரொம்ப 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 நன்றி. கோடிஸ்க்கு வந்துட்டு ஒரு அழகான ஹார்ட், அக்காவோட ஹார்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சதீஷ் தோழர் வந்து இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாரு. சதீஷ் தோழருக்கும் ஒரு அழகான ஹார்ட்டு. ஊட்டி கண்ணன் தங்கம்மா வந்துட்டு எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஊட்டி கண்ணன்மாவுக்கும் ஒரு அழகான ஹார்ட்டு. அதை விட நம்ம கேஆர்சிமா வந்துட்டு எனக்கு காலையில் வந்துட்டு 500 ரூபி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேஆர்சிமாவுக்கும் மிக்க மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி, அழகான ஹார்ட்டு. சரியா, மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து கிளம்புறேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்லா போடுறது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி லைவ். ஏன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டேன், பார்த்துட்டு ஒரு குட்டி கமெண்ட் ஒன்று கொடுத்துருங்க. சரியா, வாங்க பிரபுதேவா வணக்கம். ஹாய் சாமி, இன்னும் சாப்பிடுவில்லையா? சாரிங்க, பசிக்குது, சாப்பிடல. நான் சும்மா சொன்னேன் ஃபஸ்ட்டில். நான் காலையில் தான் சாப்பிட்டது. காலையில் வந்து 2 தோசை சாப்பிட்டேன், அவ்வளோதான் நான் சாப்பிட்டேன். மதியானம் எதுவும் சாப்பிடல. ஏன்னா 11 மணிக்கு சாப்பிட்டதுனால வயிறு மந்தமாக இருந்துச்சு, அதனால் மதியானம் சாப்பிடல. நான் ஒரு டீ மட்டும் தான் குடித்தேன், 2 பிஸ்கட் சாப்பிட்டேன் சாயங்காலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடித்தேன். ஒரு மாதிரி மேல் வயிறு வந்து பிடிச்சிட்டு குத்துது. பசியில் வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காலையில் 2 தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை, இன்னும் ஒரு வாயோட எதுவுமே சாப்பிடல. இன்றைக்கி மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லுவோம். இல்லைண்ணா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக் ஆகிடுச்சு. அது நடந்து 2 வீக் ஆகிடுச்சு. நான் தான் உங்ககிட்ட நீ ஃபோன் பண்ணவே இல்லைல்ல. 2 வீக் ஆகிட்டு வயிறு வந்து இழுத்து பிடிச்சிட்டு. ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக தான் பேசியிருந்தேன். எனக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பசி வந்துருச்சு இடையிலேயே. ஓகே, மிக்க நன்றி, வளத்துடன் வாழ்க. நான் வந்து கிளம்புறேன், நாளைக்கு பேசலாம். ரவி தோழரே, நான் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது மைண்டில் வச்சு ஏதாவது பண்ணுங்க. சரியா, ஆனால் அதுக்குன்னு யாராவது இந்த கோவக்கார புள்ளைய எது கட்டிடாதீங்க. ஐயோயோ, நம்ம எதுக்குடா கல்யாணம் பண்ணணும் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நல்ல பிள்ளையா, தன்மையான பிள்ளையா இருக்கான்னு பார்த்து கட்டுங்க. சரியா, தாய்மாமன் உரிமை விட்டு கொடுக்க மாட்டேன். சேரடி செல்லும். பூமாதேவி அடியே ஓம் நமோ நாராயணா. சகோ இனி இரவணக்கம். மாமா லைவ்ல வந்தாங்களா? மாமா வரல. நீ பொண்ணு தரலன்னா நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம். சேரடி தங்கம். ஓகே, மிக்க நன்றி, வளர்த்துடன் வாழ்க, நமோ நாராயணா. நான் வந்து கிளம்புறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன், நிறைய வேலை இருக்குது. ஆனால் நான் போயிட்டு வரேன். 6 மாதம் குடும்பத்தை பார்த்த கட்டம். அக்கா போய் சாப்பிடுங்க. சரி தங்கப்பில் பாசமான குடும்பத்தில் அனைவருக்கும் இனி இரவனுக்கும் குட் நைட். குட் நைட் தனிமை காதல். நாளைக்கு நேரத்திலே வந்துடுங்க. சரியா, நேரத்திலேயே 9 மணிக்கே வந்துடுங்க, பேசலாம். சரியா?